என்ன இது? லாராவோட வீடு பூட்டி இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏம்மா இப்படி யாராவது கால் பண்ணாமல் வருவாங்களா? நீங்கள் கால் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் லாராவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கால் பண்ணாமல் வந்தேன். அவங்க வீட்லேயே இல்லையே, இப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் ஒன்றும் புரியல. லாராவோட ஃபோன் கனெக்டே ஆக மாட்டேங்குது. நாம வர வழியில மார்டின் தேட்டர்னு பார்த்தோம் இல்ல, அந்த தேட்டர்ல ஹாரர் மூவி போட்டிருக்காங்க. வா பார்த்துட்டு போலாம். 2 டிக்கெட் கொடுங்க. இந்த ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு போங்க. என்னது, ஃபார்ம்ல சைன் பண்ணணுமா? இந்த மூவி ஃப்ரீயா? பரவாயில்லையே. ஓஹோ, மூவி முடியறதுக்குள்ள வெளியே வரக்கூடாதா? பரவாயில்லையே, இந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கே. உங்களுக்கு ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் ரொம்ப பிடிக்குமே. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. வாயை மூடு, பேசாம வா. இந்த கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? நல்லா படித்து பார்த்தீங்களா? ஆ, என்ஜாய் மூவி. தேங்க்யூ. என்ன இது, ஃப்ரீ மூவின்னு சொன்னாங்க, கூட்டமே இல்லை. நான் என்னமோ நிறைய கூட்டம் இருக்குன்னு நினைச்சேன். அம்மா, இது ஒரு டப்பா மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஃப்ரீயாக பார்க்க விட்றாங்க. அம்மா, ஏதாவது பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பா மூவியை உக்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே. என்னால் இந்த படத்தை பார்க்கவே முடியலம்மா. இன்னும் பாதி படம் தான். இந்த மாதிரி டப்பா மூவிங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் ஒரு அவார்டே கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேட்டர்ல தனியா வந்து படம் பார்க்கறது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அம்மா, யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அங்கே பாருங்க, ஒருத்தன் உக்காந்துட்டு இருக்கான். உங்களை மாதிரியே அவனும் ஃப்ரீயாக மூவி பார்க்க வந்திருக்கான் போல இருக்கு. நீ வாயை மூடிட்டு படத்தை பாரு. அம்மா, மீதி படத்தையும் பார்க்கணுமா? வீட்டுக்கு போகலாமா? இந்த படம் அநியாயத்துக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, நீ சொல்றது சரிதான். அநியாயத்துக்கு இந்த படம் ரொம்ப போர் அடிக்குது. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இவன் எதுக்காக இப்போ நம்ம ரோல வந்து உக்காந்துட்டு இருக்கான்? அதான் எனக்கும் தெரியல. அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் சட்டையெல்லாம் பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு. மூஞ்சிய பார்த்தா ஈவில் டெட் பேய் மாதிரி தான் இருக்கு. அம்மா, எனக்கு என்னம்மா அவனை பார்த்தா பேய் மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கோ. ஷின்சான், நீ சொன்னது உண்மைதான். இவன் பேய் போல இருக்கு. தான் நல்லா வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம வெளியில போயிடலாம். எல்லா கதவையும் லாக் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்கல்ல, படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வரணும்னு. நீங்கள் தானே படித்து பார்த்து சைன் பண்ணீங்க. இப்போ என்ன? இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பேய் கூட உக்காந்து எப்படி படம் பார்க்கறது? ஆ! நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ ஐயோ, இவனோட டார்ச்சர் தாங்கவே முடியலையே. கடைசியில இப்படி வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்னதான் பண்றது? இந்த டோர்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. படம் எப்போ முடியறது? இவங்க எப்போ ஓபன் பண்ணுவாங்க? இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கணக்கானுமே, விளக்கானுமே நானுமே, இளைய நிலா பொழிகிறதே. ஏய், ஒழுங்கா வாயை முடிக்கோ. இனிமே ஒரு பாட்டு பண்ண அவ்வளோதான், உன்னை கொண்டு போட்டுடுவேன். எஸ்பிபி பண்ண அந்த பியூட்டிஃபுல் சாங்க எல்லா கவலையும் மறந்து நாள் ஃபுல்லா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் சாங்க இந்த மாதிரி கேவலமா பாடி கெடுக்கிறியா நீ? நான் உன்னை விடவே மாட்டேன். நான் எதை வேணாலும் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ இந்த மாதிரி கேவலமா பண்ண பாரு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. இனிமே வாயை திறந்து பாடுவே நீ. ஐயோ 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 அம்மா, ஐயோ. இந்த பொம்பளை என்னை விட பெரிய பிசாசா இருக்கும் போல. இவகிட்ட என்னால் மல்லு கட்ட முடியவே முடியாது. படமே முடிஞ்சிடுச்சு, கதவையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியா? அப்பா, எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டியிருந்தா அவனை பீஸ் பீஸா கிழிச்சு போட்டிருப்பேன். அவன் ஓடி போய் ரொம்ப நேரமாச்சு. அப்படியா? இன்னொரு தடவை என் கையில மாட்டினா அவனை விடவே மாட்டேன். ஹலோ மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த தேட்டரில் பேய் இருக்குன்னு ஒரு வதந்தி பரவி யாருமே இந்த மார்டின் தேட்டருக்கு படம் பார்க்கவே வரதில்லை. அதுக்காக தான் நாங்கள் ஒரு ஆஃபர் வச்சுருந்தோம். யார் இங்கே ஃபுல்லாக ஒரு ஷோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு
ஒரு ப்ரைஸும் ஆஃபர் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னைக்கு அந்த ப்ரைஸையும் வின் பண்ணிட்டீங்க, படத்தை ஃபுல்லாகவும் பார்த்துட்டீங்க. இந்தாங்க உங்கள் ப்ரைஸ் அமௌண்ட். ஓ அப்படியா? கொடுங்க கொடுங்க. இந்தாங்க மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது 1,00,000? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே.